Hey guys, good morning. Good morning, sir. Morning. சார் கேமிங்க்கு சேனல் ஆரம்பிக்க போறீங்களா? என்னடா? கேமிங்க்கு சேனல் ஆரம்பிக்க போறீங்களா? எஸ். நான் கேம் விளையாட என்ன போறியா? கேம்? இல்ல கேட்குறேன் சார். நான் எதுவும் ஆடினது இல்ல. நான் ஆக்சுவலி பிளான் ஒன்று இருக்கு. ரைட்டா? இன்ஃபேக்ட் த பிளான் வாஸ் டு பே த கேமர்ஸ். ஆ, ஆ. ஓகே. குயிக்கா ஒரு என்ன சொல்றது, ஒரு சேனலாவது மில்லியன் வியூஸ் உள்ள சேனல் ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. சரி ஓகே, அப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஓகே, எக்ஸ்ப்ளோரிங் ஓகே. மெனி திங்ஸ். அப்பதான் வந்து குக்கிங் சேனல் போடலான்னு ஒரு பிளான் வந்தது. ஆனால் யார் சமைப்பான்றது அடுத்த கொஸ்டின். ஐ கேன் என்ன சொல்றது, பட் அந்த அளவுக்கு ஒரு சேனல் ரன் பண்ற அளவுக்கு டெடிக்கேட்டடா உட்காந்து இப்போ நான் பண்ணுவேனான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஓகே, நம்ம என்னோட ஃபுல் லைஃபுமே வந்து என்ன சொல்றது, ஒரு ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் இந்த மாதிரி போயிட்டே இருக்கா. ஐ வாண்ட் டு டூ சம்திங் அவுட் ஆஃப் திஸ், அவுட் சைடு. அதனால சரி ஒரு கேமிங் சேனல் ஒன்று போடலாம். ஓகே, ஓகே. நல்ல எந்த மாதிரி சார் கேமு? ஐ ஆ மீன் பிசி கேமா இல்ல மொபைல் கேம் அந்த மாதிரி ஏதாவது? PS4 தான். ஓகே, ஓகே. ஓகே, PS4 PS5 ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்தது. ஏதாவது ஒரு ப்ராப்பர் கேமர், என்ன டெய்லி 3 hours 4 hours கேம்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மாட்டினா யூஸ் ஓகே. ஜஸ்ட் என்ன சொல்றது, ட்ரைங் அவுட் நியூ திங்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஓகே. ஓகே, இது ஆக்சுவலி நான் என் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கும்போது வி தாட் வை நாட் அப்படின்றதான் கொஸ்டின். நோ இஸ் கோனா கெட் ஹர்ட். ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து ஆல்ரெடி நான் புதுசா ஒருத்தனை கொண்டு வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேம் விளையாட வச்சோம் அப்படின்னா தட் ஒன்ட் ஒர்க். பட் ஆல்ரெடி விளையாடிட்டே இருக்கிறவன் இஃப் தே ஆர் வில்லிங் டு பார்ட்னர், ஈக்குவல் ஒர்க் இல்லையா? அதனால ஓகே, ஓகே. ஸ்ரீதர் காணும். 4 நாள் வந்தா அதுக்கப்புறம் அடையணும். சரி என்ன கிருஷ்ணா, சார் காலையிலே குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்க போல இருக்கு. இல்லை சார். வந்து பளிச்சுன்னு பிரைட்டா தெரியுறேன். அப்படியா சார்? அது பேக்ரவுண்ட் எஃபெக்ட் சார், ஃபில்டர். That was the plan. சரி ஓகே ரைட். Since we all are here, let us go ahead and start with gradient descent. ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப சின்ன ஒரு கோடிங் செஷன் தான். நல்லா பார்த்தா 30 minutes போகும். And we are not going to focus more on programming. We are going to focus more on understanding what that code does. சரியா? ஸோ எப்படி சொல்றது, கோடை டைப் பண்ண போறது இல்லை, சிம்பிள். ஓகே, அந்த கோடை வந்து ஆல்ரெடி இட்ஸ் டைப்ட். நாம வந்து ஜஸ்ட் we are going to replicate and see what is there in the code. ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் கிரேடியன்ட் டிசென்ட். கிரேடியன்ட் டிசென்ட் எப்படி ஒர்க் ஆகும்? கிரேடியன்ட் டிசென்ட் அனிமேஷன்ஸ் பார்க்கலையோ? முன்னாடி பார்த்தோம் சார். முன்னாடி பார்த்தோம், இந்த தடவை பார்க்கல. ஓகே, அந்த பாரபோலிக் அந்த இது மாதிரி வரும்ல சார், கர்வ். ஸோ யூ கேன் சி உங்களோட டேட்டா. இப்போ நம்ம வேரியன்ட் டிசென்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம், எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நம்ம தப்பாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். தப்பாகவே ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, உங்களுடைய ஒவ்வொரு ஈபாக்குக்கும் உங்களுடைய லைன் வந்து இட் வில் கெட் அரேஞ்ச். ஸோ உங்களோட டேட்டா செட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கு. பட் நம்ம ரேண்டமாக ஒரு வேல்யூ -150 அப்படின்ற இன்டர்செப்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியோட வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகி போகிறது தெரியும். எம்மை கான்ஸ்டன்ட்டாக வச்சிருக்கோம், பியோட வேல்யூ அப்படியே அட்ஜஸ்ட் ஆகி போதா, -200 -150 ஏதோ ஒரு பியோட வேல்யூலேருந்து எடுத்து ஒவ்வொரு ஈபாக் ரன் பண்ணவும் உங்களுக்கு வந்து அந்த
என்ன சொல்றது பெஸ்ட் ஃபிட் லைன் போய் அந்த டேட்டா கூட ஃபிட் ஆகுறது உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கலாம். சரியா? இப்போ இதோட டிசன்ட் கர்வ் எடுத்தீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் வேகமா டிசன்ட் ஆகுது, பட் போக போக அதோட டிசன்ட் ரேட் வந்து இட் ஸ்லோஸ். பார்த்தோம் இல்லையா, உங்களுடைய லேர்னிங் ரேட் வந்து when you are approaching the global minima, okay, or any minima point, your learning rate will obviously slow. சரியா? அதுதான் வந்து இங்க பாத்துக்கோங்க. ஒவ்வொரு ஈபாக், ஃபர்ஸ்ட் ஈபாக்ல செகண்ட் ஈபாக் பாருங்க, there is a fall off around 1, ரைட்டா? அப்படியே கிராஜுவலா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0.0001 அந்த அளவுக்கு தான். ஏன்னா இந்த இடத்துல நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கனால கால்குலேஷன் டேட்டா ஆகுது சார். அந்த இடத்துல உங்க லாஸோட வேரியன்ஸ் அது கம்மியா இருக்கும். b0 the b new equal to b old minus learning rate times. ஆனா அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு போகும். b not to b new க்கு b old உள்ள டிஃபரன்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். அதான் ஸ்லோவா அதான் நம்ம சொல்லிருக்கோம். கிரேடியன்ட் டிசன்ட் நீ எப்ப ஸ்டாப் பண்ணனும் அப்படினா when your b old and b new ஓட டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப மினிமம், அதாவது 0 க்கு க்ளோஸா வந்துச்சுனா ஸ்டாப் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லிருக்கோம். ரைட்டா? ஸோ 0 வரைக்கும் வரணும்னு விட்டீங்கன்னா ரொம்ப நிறைய ஈபாக்ஸ் போகும். பட் நீங்க 0க்கு க்ளோஸ் இப்போ 0.001 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேல அது வந்து இட்ஸ் கோனா பி லைக் எ வெரி ஃபிளாட் கர்வ். அதுவே உங்களுக்கு குளோபல் மினிமம் பாயிண்ட்ஸ் அப்சல்யூட் பாயிண்ட் வந்துச்சு அப்படின்றது தான் அர்த்தம். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல அது இவ்வளோ ஸ்லோவா ஆகிறதுக்கு ரீசனே அதான். அந்த பியோட வேல்யூ வந்து பி ஓல்டு அண்ட் பி நியூவை பேஸ் பண்ணுது. பி ஓல்டுக்கும் பி நியூக்கும், ஏன்னா இப்போ பி ஓல்டுக்கு மைனஸ் லேர்னிங் ரேட் ஆஃப் ஸ்லோப் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த இடத்துல ஸ்லோப் உங்களுக்கு அதிகமாகும். பட் இங்கெல்லாம் வர வர ஸ்லோப் வந்து அப்படி ஃபிளாட் கான்ஸ்டன்டா தான் போயிட்டு இருக்கும். இந்த இடத்துல ஸ்லோப் என்ன இருக்கும்? ஸ்லோப் ஆல்மோஸ்ட் 0 இருக்குமா? ஆமா சார். எக்ஸ்க்கு பேரலா வந்துச்சுல, ஆல்மோஸ்ட் 0 மினிமல் வேல்யூ தான் மிஞ்சி இருக்கு. ஆமா, ஆல்மோஸ்ட் 0 ஆயிடும். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த டிசன்ட்டோட அந்த இது வந்து ஸ்லோ ஆயிடும்ல லேர்னிங் ரேட். ஆல்ரெடி லேர்னிங் ரேட்டே ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸ்லோப் பெருசா இருந்தாலும் அதோட இம்பாக்ட் பெருசா இருக்கும். ஓகே, ஸ்லோப் ரொம்ப சின்ன வேல்யூ ஆயிடுச்சுன்னா உங்களோட அந்த வேரியேஷன்ஸ் ரொம்ப சின்னதாகி போயிடும்ல. அண்ட் தட்ஸ் where you reach the minimum point. ரைட்டா? ஓகே. இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து அந்த மினிமம் பாயிண்ட்ஸ் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. நீ பாருங்க, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ அப்படியே ஸ்லோ ஆயிடும். அதுக்கு மேல நீங்க எவ்வளவு இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இட் வில் ரிவர்ஸ். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இட் வில் ஸ்டார்ட் ரிவர்சிங் அண்ட் கோயிங் அப். ஓகே, அதான் அந்த கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். அப்படி வந்து லோயஸ்ட் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் போகுது இல்லையா, அதான் கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட். ரைட்டா? அந்த கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து யூ டு என்ன சொல்றது predict and that's the minimum. ஓகே, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் அந்த ஸ்டெப் ரேட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு இருக்காங்க. வாட் இஸ் ஸ்டெப் ரேட்? ஸ்டெப் ரேட் difference sir, difference in be old be and the new was learning. Step rate no no சொல்றானே என்ன? See, when there is something new and you don't understand, please do stop and ask. Sometimes just because I know, I'll just tell and move. Learning rate multiplied by the slope, that is the step rate. Oh, okay. Why is that called as a step rate? காமன் ஆன்சர், காமன் தாட். அது ஏன் ஸ்டெப் ரேட் சொல்லி இதை பார்த்து சொல்லுங்க. ஒவ்வொரு ஈபாக்கும் எவ்வளவு நகருதுங்கிறதுனால அது ஸ்டெப்பா? The steps at which the descent is happening. That is determined by the learning rate multiplied by slope, இல்லையா? Yes sir. That is why it is step rate. சரியா? ஸ்டெப் ரேட் வந்து டிசன்ட் அவங்க மினிமம் ரீச் பண்ணா ஸ்டெப் ரேட் வந்து சின்னதாகிட்டே வரும். ஓகே ஓகே சார். ஸோ இது வந்து பிஏ கான்ஸ்டன்டா வச்சுட்டு ஸோ எம் மட்டும் ரொட்டேட் பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா பி கான்ஸ்டன்டா இருக்கும். நம்ம ஒரு ரெண்டு விஷயம் பண்ணியிருப்போம்ல, பி ஈக்குவல் டு 0 போட்டு பண்ணியிருப்போம், எம் ஈக்குவல் டு 0, எம் வந்து கான்ஸ்டன்டா வச்சுட்டு பிஏ வேரி பண்ணியிருப்போம், பிஏ கான்ஸ்டன்டா வச்சு எம் வேரி பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்கா? Yes. This graph explains how b constant வச்சுட்டு m நீங்க ரொட்டேட் பண்ணும்போது எப்படி வரும் அப்படிங்கிறது. இப்போ வந்து
ஒரு ரியல் டைம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது லைன் வந்து இப்படி சுத்தம். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் காமிச்சல எப்படி அந்த லைன் மூவ் ஆகுது, எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, பிஎம் மாத்தினா பேரலா போகும், அந்த எம் மாத்தினா அப்படியே ரொட்டேஷன்ல போகும். நீங்க எடுத்துக்கிட்டதுல இருந்து எம் கான்ஸ்டன்ட் பிஎம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல மூவ் ஆகும். பி கான்ஸ்டன்ட் எம் மட்டும் மூவ் பண்ணீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகும். இந்த ரெண்டோட காம்பினேஷன்ல தான் உங்களால வந்து ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் ப்ராப்பரா கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? You see how the minima point is arrived. Okay, it's a combination of B and M. B move ஆகுது, M move ஆகுது. பட் அந்த லைனோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை பாருங்க, ஆஃப்டர் லைக் 1000 இல்ல 5000க்கெல்லாம் அப்புறமா அந்த லைனோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்லோ ஆயிடும். ஈபாக்ஸ் கவுனிங்க 1000க்கு அப்புறமே 3000க்கு அப்புறம்லாம் பாருங்க லைனோட இது வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடும். அவ்வளவுதான், அது மூவ் ஆகிறதே தெரியாது. பட் இட் கீப்ஸ் அட்ஜஸ்டிங், மைனர் வேல்யூஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும். புரியுதா? This is how gradient descent gets visualized. Okay, இதை நான் ஏன் இப்போ தனியா காட்டுறேன் அப்படின்னா, இன்னைக்குள்ள கோட் எல்லாம் வந்து என்ன சொல்றது, மோர் இன்டு கோடிங், ரிட்டன் லாஜிக் மாதிரி போகுது. That's why I shown you. பைத்தான் ஃபுல்லா வரப்போகுது இப்ப. Obviously, see, என்ன சொல்றது, we are growing இல்லையா, அப்படின்னா obviously Python should be there இல்ல. Yes sir. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், SKLearnல வந்து மேக் ரெக்ரெஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துருக்கோம். இந்த மேக் ரெக்ரெஷன் வந்து to allow us to create a regression pattern. Okay, so I'm not typing anything. நான் just நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்க கோடு தான். And again, this code was again taken from internet. Okay, I'm just explaining you what it is. So in the make regression வச்சு நம்மளுடைய டேட்டா செட்டை பில்ட் பண்றோம். What is this x and y? Input output. Okay, what is n samples? Number of samples, sir. N features. And number of features. N informative. Informative. Input and output. இது வந்து நாய்ஸ், இட்ஸ் ஓகே. நாய்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு இது வச்சிருக்கோம், ரேண்டம் ஸ்டேட் எடுத்துருக்கோம், ரைட்டா? ஸோ இப்போ நான் இதை வந்து மேட்ப்ளாட்லிப்ல ஜஸ்ட் பிளாட். எப்பவுமே இட்ஸ் குட் ஹேபிட் டு ஹேவ் யுவர் இம்போர்ட்ஸ் இன் ஒன் சிங்கிள் பிளேஸ், ரைட்டா? ஒன்னோ ரெண்டோ செல். இப்போ இதெல்லாம் விஷுவலைசேஷனுக்கு உள்ளது. ஐடியலி ஸ்பீக்கிங் இதெல்லாம் நம்ம வந்து தனியாக ஒரு இதாகவே கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, எங்கெங்க என்ன பேக்கேஜ் இம்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே, நீங்கள் வந்து இங்கே கூட நீங்கள் எழுதிக்கலாம், கீழெல்லாம் கூட எழுதிக்கலாம். பட் என்ன ஆகும்னா, என்ன பேக்கேஜ் இம்போர்ட் ஆயிருக்கு, என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து ஃபுல் கோடே ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஒரே பேக்கேஜில், இப்போ SQLite டேட்டா செட்லேயே எனக்கு வந்து லோட் டயபெட்டிஸ்னு ஒரு டேட்டா செட் இருக்கு. இது வேணும், இதை நான் இப்போ இடையில எழுதி வச்சிருந்தேன் அப்படின்னா மறுபடியும் எனக்கு வந்து லோட் டயபெட்டிஸ் தேவை. மறுபடியும் I'll be importing doing this SQLite டேட்டா செட்ஸ், அப்புறம் இம்போர்ட் லோட் டயபெட்டிஸ் நான் போயிட்டு இருக்கேன். சரியா? ஜஸ்ட் அதை அவாய்ட் பண்ணுறது, வேற ஒன்றும் இல்லை. யூ கேஸ் கேன் டு இட் எனி பாயிண்ட். ஓகே, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் நம்ம ரெடி பண்ணிட்டோம். லெட் அஸ் கோ ஹெட் அண்ட் பிளாட் them. சரி, நம்ம கொடுத்துருக்கதே 4 சாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். இப்போ நான் 40 கொடுத்தேன் அப்படின்னா, ஓகே, இப்போதைக்கு லேர்னிங் பர்பஸ்க்காக நான் 4 சாம்பிள் மட்டும் எடுத்து இந்த கிராஃபை நான் போட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து we are going for OLS. ஓகே, from sklearn dot linear model. sklearn dot linear model, import linear regression. ஓகே, linear regression நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எப்பவும் போல தான் நம்ம linear regression போடுறோம். we are just going to fit.
எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஃபிட். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மல்டிபிள் டைம்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். கரெக்டா? இப்போ பி வேல்யூ எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட் எடுத்தா கோஎஃபிஷியன்ட் எடுத்தா இதான் அதோட பி வேல்யூ இன்டர்செப்ட் 78 ன்னு கொடுக்குது. ஓகே, இப்போ எம் வேல்யூ எடுக்கணும்னா சாரி கோஎஃபிஷியன்ட் வந்து பி வேல்யூ கோஎஃபிஷியன்ட் எம் வேல்யூ பி வேல்யூவா எம் வேல்யூ சார். எக்ஸ் ஓட கோஎஃபிஷியன்ட் எம் வேல்யூ. ஓகே, இத நான் செட் பண்ணேன், நீங்களும் அப்படியே சொல்ல கூடாது. சோ இன்டர்செப்ட் தான் வந்து பி வேல்யூ. பி வேல்யூ ஓகேவா? சோ இப்போ இத வச்சு நீங்க வந்து ஒரு இது போடுறீங்க, பிளாட் போடுறீங்கன்னு வைங்களேன். லைன் போடுறோம். ஓகே, இதுதான் உங்களோட இப்போ இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபிட் லைன். ஓகே, சோ இப்போ நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு? எம் இருக்கு, பி இருக்கு. கரெக்டா? கரெக்டா இல்லையா? எஸ் சார். இப்போ இதை வச்சு நான் ஒரு ஈக்குவேஷன் போட்டேன்னா என்ன வரும்? ரேடியன்ட் டிசன்ட் ஈக்குவேஷன் போடுறீங்க சார். வேரியன்ட் டிசன்ட் ஈக்குவேஷன் ஜெனரலா போடுறீங்களா ஈக்குவேஷன்? ஓ mx. ஓகே, y equal to mx plus c தானே? அந்த லைன் ஆஃப் ஈக்குவேஷன் தான் போடுறீங்க. ஓகே சார். எக்ஸாக்ட்லி. சரியா? சோ இது வந்து இப்போ நான் அடிச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி வருது. ஓகே, எனக்கு வந்து இத்தனை டெசிமல்லாம் வேண்டாம், 4 டெசிமல் பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சா போதும். ஐ அம் ஜஸ்ட் ரீஷேப்பிங் இட். ஓகே, ஒரே இதில் ஐ அம் ஜஸ்ட் ரீஷேப்பிங் எவ்ரிதிங். சரியா? சரி, இந்த ரீஷேப்ன்றது டெசிமல் பாயிண்ட்ஸுக்கு இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த ரீஷேப் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டாக வந்து உட்காந்துருக்கும். ஒண்ணா இது. இல்லடா, நீ வந்து எனக்கு ஒரு தனி இதாக இருக்காத, ஒரே அரைவா கொண்டு வந்தேன்னா நான் பிளாட் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதா நான் சொல்றேன். ஓகே, இது வந்து பழசு, இது வந்து நம்ம போடக்கூடியது. பி பெருசு ஆயிடுச்சு. ஸோ இது ஆக்சுவலி நம்மளோட லைன், இங்க நம்ம போடக்கூடிய லைன். இது வந்து அது புதுசா ப்ரொடக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லைன். ஓகே, புரியுதா இங்க என்ன நடந்ததுக்குன்னு? இது ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் லைன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளா போட்டதா சார்? நம்ம போட்ட லைன். ஓகே, இங்க வந்து அதுவா ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம கொடுத்தது OLS. y equal to mx plus c வச்சு நம்ம போட்ட லைன் வந்து இந்த கிரீன் கலர் லைன். ரெண்டுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு. சரியா? இப்போ லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த மைனஸ் பண்ணுவோம் சார், டிஃபரன்ஸ் dou L by dou m of y minus y hat whole squared. என்ன நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1/2 வரும். 1/2 என்ன y minus y cap. ரைட்டா? அப்போ -2 y minus y hat by n. ரைட்டா? y hat எப்படி எழுதுவீங்க? x mx mx plus c எழுதுவீங்க. அப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும்? -2 into yi minus mxi minus b minus b. கரெக்டா? இப்போ அதே ஈக்குவேஷன் எழுதலாமா? லாஸோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா? Yes sir. That's the equation I have written. The ravel அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா it will give you this kind of output. ஓகே, கோட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி இன்புட் கொடுத்தீங்கன்னா அதை ராவல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் கண்டினியூஸ் வேல்யூ வந்துடும். ஒரே ஒரு ரோ வரும்.
அதாவது இல்ல இது numpy உடைய v shape மைனஸ் கொடுக்குறீங்கல்ல, இது அதேதான். டிராவலும் ஒண்ணுதான். ஓகே ஓகே ஓகே. சரியா? ஓகே, இப்போதைக்கு இதை பத்தி யோசிக்க வேண்டாம். ஸோ இந்த ராவல் நான் கொண்டு வந்ததுனால நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ எம்மோட வேல்யூ என்ன? மேல இருக்கு சார். மேல எடுத்துக்கோங்க. எம் ஒய் எம் இஸ் ஈக்குவல் டு 78.53. ஓகே சார். ஓகே, நீங்க என்ன வேல்யூ வேணா எடுத்துக்கலாம், நாட் அன் இஷ்யூ. சரியா? கண்டிப்பா அது ஒரு இடத்துல போய் கன்வர்ஜ் ஆகிடும். இங்க நம்ம பார்த்தோம்ல, இந்த இடத்துல பார்த்துருக்கோம். நீங்க என்ன வேல்யூ எடுத்தாலும் அது ஒரு இடத்துல அந்த ஈபாக்ஸ் நம்பர் ஆஃப் ஈபாக்ஸ் போகும்போது கன்வர்ஜ் ஆகும். லெட் மீ ஷோ யூ ஹவ் தட் ஒர்க்ஸ். சரியா? இப்போ லாஸ் வந்து 590 வந்ததுக்கா, ஏன்னா இது ஏன் இந்த மாதிரி 590 வந்ததுக்கு, நம்ம லேர்னிங் ரேட் எடுக்கலாம். புரியுதா இல்லையா? புரியுது சார். புரியுது சார். புரியுதா சொல்லிருங்க. ரைட்டா? சோ ஸ்டெப் சைஸ் என்னது? லேர்னிங் ரேட் இன்டு ஸ்லோப். எந்த ஸ்லோப்? இந்த 78.35 சார். எதுமா? இந்த 78 நம்ம எடுத்துருக்கோமே அந்த ஸ்லோப். அது ஆக்சுவல் இல்லையா? நாம கண்டுபிடிச்ச அந்த வாஸோட ஸ்லோப் தானே. அப்போ 59 டோ பை டோ எல் தானே. வேரியன்ட் டிசன்டோட ஃபார்முலா என்ன? b new equal to b old minus eta multiplied by dou l by ஸ்லோப். dou beta வா? dou l ஓட வேல்யூ என்ன? summation of I equal to 1 to n yi minus y hat whole squared. ஓகே சார். சரியா? நீங்க வாயிலே சொல்லணும், டக்குன்னு வரல எனக்கு. இல்ல see நான் எழுதாத ரீசன் ரெண்டு கிளாஸ் எழுதி இருக்கேன்பா. சரி 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 சரி. ஓகே ஓகே, சார். இல்ல I'm just saying இந்த gradient descent எழுதி இருக்கேன். difference between gradient descent stochastic இது இந்த இதுக்குமே நான் இதே ஈக்குவேஷனை எழுதி மல்டிபிள் டைம்ஸ் நான் டெரிவேட்டிவ் எடுத்துருக்கேன். ஓகே, சரி சரி. ஓகே சார். if you want me to write I can write it. So actually the plan is like I had it open but I don't want to do it today. See, நோ ரைட்லாம் பண்ண வேணாம் சார். அந்த மட்டும் லைட்டா காமிச்சீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சிரும், வேற ஒண்ணும் இல்ல. அப்படி இல்ல, ஏன் நான் இந்த ஒரு அப்ரோச் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரியல் வேர்ல்டுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ரியல் வேர்ல்ட்ல ப்ரோக்ராமிங் அப்படி பேசும்போது பாருங்க, இப்படிதான் இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பார்ஷியல் இதான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இததான் எடுத்துட்டு இருக்கோம். இது வந்து dou L by dou beta 1. அதுல xi நம்ம போடும்போது இது beta 0 which is with respect to b. You got that answer -2. இப்போ நம்ம with respect to b1 பண்றோமா சார்? நெக்ஸ்ட் வந்து with respect to b1 பண்றோமா அந்த ஸ்லோப்க்கு? see you have to understand beta 0 னா என்ன, beta 1 னா என்ன? beta 0 னா இன்டர்செப்ட். beta 1 beta 1 னா m. நான் இது see this is how you the confusion happens. Okay sir. டெவலப்பர்ஸ்க்கு இந்த செட்டப் தெரியாது, டேட்டா சயின்ஸ்க்கு அந்த செட்டப் தெரியாது. that is why இந்த இத நான் எழுதாம வாயில சொல்ற ரீசன் அதான். Okay. While you are programming you have to you should be able to translate your data science knowledge into programming knowledge. இல்லையா? அப்படிங்கும்போது you should know அந்த ஈக்குவேஷன் எப்படி வருது, என்ன ஈக்குவேஷன். பிகாஸ் ப்ரோக்ராமருக்கு டேட்டா சயின்ஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது சுந்தர் பிச்சையோட ஒரு ஃபேவரேட் ஒரு நல்ல ஒரு கோட். இட்ஸ் ஈஸி டு மேக் அ மேத்தமெட்டிஷியன் இன்டு a programmer than to make a programmer into a mathematician. சரியா? You can become a programmer in 3 to 4 months. It will take your lifetime to become a mathematician. Okay? So இப்போ as a data scientist நம்மளோட தலைவலி என்னன்னா இத இங்க டிரான்ஸ்லேட் பண்றது. இங்க போய் பீட்டா 0 பீட்டா 1 ன்னு சொன்னா ப்ரோகிராமருக்கு தெரியாது. அவனுக்கு நீங்க இன்டர்செப்ட் ஸ்லோப் தான் சொல்லணும். Okay. Okay sir. புரியுதுங்களா? That is the difference which you are looking at. So step size என்றது என்னது?
ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எவ்வளோ லேர்ன் பண்ண Learning rate into slope. That's slope. ஸ்டெப் சைஸ்ன்றது ஈட்டா மல்டிப்ளை பை டோ எல் பை டோ பீட்டா. Mm. அதாவது லேர்னிங் ரேட் மல்டிப்ளைட் பை த டிஃபரன்சியேஷன் ஆஃப் த பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யுவர் லாஸ் ஃபங்க்ஷன். புரியுதா? எஸ் சார் இது மேலே நம்ம இது ஸ்லோப்புக்கு தானே சார் போட்டிருக்கோம், அந்த லாஸ்ட் ஸ்லோப்புன்னு போட்டுட்டு. உங்களா இது லாஸோட ஸ்லோப் இங்க தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அங்கே நம்ம எக்ஸை ஆடே பண்ணல சார் கடைசியில். ஆ கடைசியில் சார் அந்த ஃபார்முலாவில் எக்ஸ்ஐ வரும்ல சார், நம்ம வந்துட்டு இது ஒய்ஐ மைனஸ் பீட்டா 1x1 அதை ஆட் பண்ணியிருக்கோம். கடைசியில் பீட்டா மைனஸ் பீட்டா 0 எக்ஸ்ஐன்னு ஒன்று வருது இல்லை, நம்ம அதை ஆட் பண்ணோம். இன்டர்செப்ட்டுக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணா வராது தானே எக்ஸை? வராதுல்ல. இது இன்டர்செப்டோட பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் தான. பி வெச்சு டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே சார், நான் ஸ்லோப்பா இன்டர்செப்டா தானே கேட்டேன். ஸ்லோப் தான்டா, பி வெச்சு தான பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே சரியா? சோ இப்போ ஸ்டெப் சைஸ் வந்துச்சா? சம்மர் 59 வருது. ஓகே, இப்போ நம்மளோட ஸ்டெப் சைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? b new equal to B old minus b B old old. minus step size, ரைட்டா? லேர்னிங் b new equal to b old minus step size. Mm. so b ஓட வேல்யூ என்ன? நியூ b 40. முதல்ல b எவ்வளவு எடுத்துக்கோம்? 100. 100 sir. இதே ஈக்குவேஷன் மாதிரி நான் ரன் பண்ணட்டுமா? இப்போ B எவ்வளவு எடுத்திருக்கோம்? 40 சார். நம்ம எடுக்கல, அது கொடுத்ததுக்கு 14 கொடுத்தது. ஓகே. இப்போ அதே இதை நம்ம திரும்ப ரன் பண்ணலாம். ம். அதே கோடு தான், அதே ஈக்குவேஷன் தான் எடுத்திருக்கேன். y equal to mx plus b மேலே எழுதியிருக்கோம்னு நினைக்கிறேன். வேலை இருக்கும். இதே தான், நான் மல்டிபிள் ஸ்டெப்ஸை ஒரே ஸ்டெப்பாக கொண்டு வந்திருக்கேன். ரைட்டா? நான் அடிக்கிறேன். இது நம்ம போட்ட ஓஎல்எஸ், இது இதுக்கு முன்னாடி அது கொடுத்த லைன். லேர்னிங் ரேட் இல்லாம இது இப்போ பி 14 வந்ததுக்கு அப்புறமா உள்ள லைன். கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டேன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். இதே விஷயத்தை மறுபடியும் பண்ணுவோமா? லெட் அஸ் சே இன்னொரு ஐட்ரேஷன் நான் போடுறேன். இதே விஷயம் தான் இப்போ நம்ம பண்ண அதே தான். லாஸோட ஸ்லோப் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் லாஸோட ஸ்லோப் மறுபடியும் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸ்டெப் சைஸ் எடுக்கிறேன். சேம் திங். ஓகே, ஸ்டெப் சைஸ் எடுக்கிறேன் அண்ட் b ஓட வேல்யூ எடுக்கிறேன். இது ஆக்சுவலி நம்ம தனித்தனியா பண்ணுவோம். கோட் எழுதுனீங்கன்னா லூப் எழுதுவீங்க. நான் இது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தனித்தனியா ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் பண்ணுவேன். சரியா? இதை எடுத்து நம்ம ஒய் படி அடுத்து மறுபடியும் ஒய் படிக்கணும். பாத்தீங்களா? இது நம்மளுடைய ஆக்சுவல் ஓஎல்எஸ் மெஷின் கொடுத்தது. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல வந்த லைன். இது செகண்ட் ஐட்ரேஷன்ல வந்த லைன். இது தேர்ட் ஐட்ரேஷன்ல வந்த லைன். புரியுதா? யூ சி மாடல் ஓஎல்எஸ் கொடுத்துச்சு. நம்ம கிரேடியன்ட் டிசைன் பண்ணும்போது அந்த லைன் கிட்ட அந்த ஓஎல்எஸ் நோக்கி வருதுன்னு பாத்தீங்களா? Yes, you know OLS now. What is OLS? Ordinary least square. Okay. So the OLS என்னது மாடல், நம்ம லீனியர் ரெக்ரெஷன் மாடல் கொடுத்த லைன். Which we are saying that is the right thing. ரைட்டா? gradient descent என்னது நம்ம தப்பான ஒரு வேல்யூல இருந்து ஆரம்பிச்சு it is coming to us in the right path. ரைட்டா? ஓகே. ஓகே, மறுபடியும் அடுத்த ஐட்ரேஷன் ஒன்று அடிக்கலாம். y predict 3. ஓகே, என்ன பண்ணியிருக்கோம்? லாஸ் -2 அதே வந்திருக்கு. 3க்கு ஒரு பிளாட் போடல இல்ல சார். ஓகே, இதை நான் விட்டுட்டேன். இது நம்மளுடைய தேர்ட் லைன். பாத்தீங்கன்னா உங்க ரெட் அண்ட் கிரீன் ஆல்மோஸ்ட்
கன்வர்ஜ் ஆயிடுச்சு. இது வந்து சின்ன டேட்டா செட், 4 பாயிண்ட் தான் எடுத்துருக்கீங்க, அதனால ஈஸியா கன்வர்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, எவ்வளவு பெருசா வருது? ஃபிக்ஸ் சைஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு ஃபிக்ஸ் சைஸ் பத்தி நம்ம கவலை இல்லை. ஸோ நவ் யூ கேஸ் நோ ஹவ் gradient descent works. ரைட்டா? gradient descent ஓட ஸ்டெப் என்ன? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா நம்மளோட ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், y = mx + c எடுத்துக்கிறோம். ஓகே, லாஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த லாஸ் ஃபங்க்ஷனோட ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் நீங்க ஸ்லோப் எடுக்கிறீங்க. ஓகே, ஸ்டெப் சைஸ் எடுக்கிறோம், b ஓட வேல்யூ அப்டேட் பண்றோம். ஓகே, ப்ரெடிக்ட் பண்றோம். அவ்வளவுதான். இதுதான் gradient descentல நீங்க பண்ணக்கூடிய விஷயம். இது என்ன gradient descent? batch gradient descent. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சதா? ஓகே, எஸ் Yes, sir. Batch. சரி, நாம அடுத்தது வந்து இது batch gradient descentக்கு ஒரு ஃபங்க்ஷனே எழுதி நம்ம பார்க்கலாம். சின்ன ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். These are the packages we will need. Okay, let's forget everything. நான் வந்து diabetes data set load பண்ணி, okay, diabetes data set load பண்ணி வச்சிருக்கேன். Diabetes data setல வந்து we are going to get these. So இதோட x and y வந்து diabetes data set நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதோட ஷேப் எடுத்தோம்னா 442 rows, 10 columns. ரைட்டா? அப்ப 10 இன்புட் ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஒரே ஒரு அவுட்புட் ஃபீச்சர். ரைட்டா? இப்போ இது வந்து நான் அது டெஸ்ட் ட்ரெயின் ஸ்ப்ளிட் பண்றேன். ஓகே, 9 input feature, ஒரு output-ஆ sir? இல்ல 10? 10 x ஷேப், y ஷேப் தனியா Oh, எடுத்துக்கோங்க. 10 தனியா. Okay, okay. ஸோ இப்போ என்னுடைய லீனியர் ரெக்ரெஷன் மாடல் போட்டுக்க, லீனியர் ரெக்ரெஷன் மாடலா நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகே, என்னுடைய கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஸ்லோப் நான் எடுக்கிறேன். 10 காலம் இருக்கிறதால என்ன வந்திருக்கு? 10 coefficient. 10 கோஎஃபிஷியன்ட் வந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு இன்டர்செப்ட் தான் வந்திருக்கு. ஏன்? இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஒரு இதுலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும் அந்த லைன். என்னது? ஒரு இதுலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும் லைனு. சரி, அப்ப 10 இருக்குல்ல, 10 பாயிண்ட்ஸ் இருக்கு, ஆனா ஒரே ஒரு இன்டர்செப்ட் வருதுன்னா பிளெயின் as மல்டி டைமென்ஷனாலயா சார்? மல்டி டைமென்ஷன் தான். இங்க போட்டல 10 ஃபீச்சர்ஸ் வந்துச்சுனாலே ஒரு ஃபீச்சருக்கு ஒரு டைமென்ஷன். 10 ஃபீச்சர்ஸ் வந்துச்சு, 10 டைமென்ஷனல். ஆனா ஈக்குவேஷன் எப்படி வரும்? மல்டி லீனியர் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் வரும். மல்டி லீனியர் ஈக்குவேஷன் எப்படி வரும்? பீட்டா 1 x1 x1 beta பீட்டா 0 which is ஒரே ஒரு பீட்டா 0 yes sir, beta 0 plus beta 1 x1 plus beta 2. என்னோட வீடியோ என்னோட இது தெரியுதா? என்னோட வாய்ஸ் கேக்குதா? ஸ்கிரீன் தெரியுதா? உங்க கேமரா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். பட் என்னோட வாய்ஸ் அண்ட் ஸ்கிரீன் தெரியுதா? ஏன் நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லுதுன்னு தெரியலையே. நெட்வொர்க் ப்ராட்பேண்ட்ல தான் இருக்கிறேன். சரி, டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா ஜஸ்ட் பிங் மீ இந்த குரூப். ஓகே ஓகே. எவ்வளவு இதை பார்க்க வேண்டியதா இருக்கு பாருங்க. ஸோ அதனால ஈக்குவேஷன் அது பீட்டா 0 பீட்டா 1 x1 பீட்டா 2 x2. இப்போ பீட்டா 0 ஒன்று தான் இருக்கும், ரைட்டா? பீட்டா 1 x1 பீட்டா 2 x2 அந்த மாதிரி ஒவ்வொரு டைமென்ஷனுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும். ஓகே, சரி. இப்போ ஒரு ஆட்டோ ஸ்கோர் எடுத்தா எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். ஆட்டோ ஸ்கோர் தான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை காட்டக்கூடிய, கரெக்டா?
XA node. Which one did we take? 353 ஆயிடுச்சு, 442 தானே. ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் இருக்குல்ல சார் இல்லையா? ஓகே, ட்ரெயினிங் 30% கொடுத்துட்டோம்ல. சாரி, ஒரு 20%. செகண்ட் நினைக்கிறேன். ஓகே, சடனா ஏதாவது ஒரு விஷயம் நம்மளோட ஃப்ளோல இருந்து மாறினா கூட திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். சரி, இப்போ நான் வந்து ஐம் கோயிங் டு ஷோ யூ. இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம். இது வந்து ப்ரோக்ராம்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இந்த கிளாஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் கான்செப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எழுதிருக்கோமா, இதெல்லாம் இனிஷியேஷன். ஓகே, இனிஷியலைசேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கும் அப்படின்றத கொடுக்கக்கூடியது ஸ்டார்டிங். சரியா? இதை நான் தனியாக சொல்லித்தரேன். forget about this. இதை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்செப்ட் வந்து 0 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸ்ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட். ஃபர்ஸ்ட் இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் வந்துமா? சரி, செகண்ட் எக்ஸ்ட்ரெயினோட ஷேப் பார்த்தீங்கன்னா என்ன, அப்ப எத்தனை கோஎஃபிஷியன்ட் இருக்கும்? 10 கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குமா? ஓகே, இப்போ என்ன பண்றீங்க, எத்தனை ஈபாக்ஸோ அத்தனை ஈபாக்ஸுக்கு ஒரு லூப் அடிக்கிறீங்க. இது டிஸ்கஸ் பண்ணா ஓகே, ஒரு டாட் ப்ராடக்ட் அடிக்கிறீங்க எக்ஸ்ட்ரெயினோட கோஎஃபிஷியன்ட்ஸுக்கும் அந்த எக்ஸ்ட்ரெயின் வேல்யூக்கும் பிளஸ் உங்களோட இன்டர்செப்ட் ஆட் பண்றீங்க, which is nothing but wx plus b or beta x plus b. Correct? Y hat equal to multidimensional இது மல்டிபிள் லீனியர் ரிலேஷன்ல பார்த்தோம்ல, அந்த மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தனியா எடுத்து கோஎஃபிஷியன்ட்ஸ் தனியா ஒரு மேட்ரிக்ஸா எடுப்போம், அந்த எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் தனியா ஒரு மேட்ரிக்ஸா எடுப்போம். ரெண்டோட டாட் மேட்ரிக்ஸ் தான் என்னது, உங்களுடைய எக்ஸ் பீட்டா. கரெக்டா? அதான் இங்க நடந்திருக்கு. ஓகே, மறுபடி -2 அந்த அது லாஸ்ட் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணுங்க. லாஸ்ட் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணா என்ன வரும்? minus on the formula. ஓகே, அங்க இருந்து இன்டர்செப்ட் கால்குலேட் பண்றோம். b இன்டர்செப்ட் தான b new equal to b old minus learning rate into last function differentiation. ஓகே, so இங்க நீங்க பண்ணீங்க அப்படின்னா now let us go ahead and initiate a recursor model. இந்த இது நீங்க பாத்தீங்க நம்ம அது ஃபங்க்ஷன்ல இருந்து டைரக்டா எடுப்போம், ஞாபகம் இருக்கு? அந்த இங்க எடுக்குறீங்க பாத்தீங்களா, இதே வேலையை தான் இங்க பண்ணியிருக்கோம். அப்போ அங்க லீனியர் ரெகரேஷன் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். bit more advanced or complicated நடந்துட்டு இருக்கும். பட் this one is kind of simpler thing. நம்ம நேத்துல சூடோ கோட அப்படியே ரெப்ளிகேட் பண்றதுக்கு we are tried. ஓகே, இப்போ இதை வச்சு நம்மளுடைய எக்ஸ்ட்ரெயின் மாடலை வந்து ட்ரெயின் பண்றோம். ஒரே ஒரு கோஎஃபிஷியன்ட் வந்திருக்கு, b வந்து 152 வந்திருக்கு அண்ட் நமக்கு 10 கோஎஃபிஷியன்ட் வந்திருக்கு. இதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். இது வந்து R2 ஸ்கோர் எடுக்கும். ஓகே, 0.453 வந்திருக்கு. இங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 0.43 வந்திருக்கு. ஸோ மிஷின் கொடுக்கக்கூடிய அந்த R2 ஸ்கோரும் நம்மளுடைய R2 ஸ்கோரும் ஆல்மோஸ்ட் சிமிலரா வந்திருக்குன்றது தான் ஜஸ்டிஃபிகேஷன். ஓகே, இது என்ன மெத்தட்? இது என்ன டிசென்ட்? ஓகே, ஸ்டோக்காஸ்டிக். ஏய், இது என்ன டிசென்ட்? நல்லா பாரு, இங்க என்ன பண்ணிருக்கோம்? டாட் ப்ராடக்ட். இது இந்த பேட்ச் தான் பால், நார்மல் தான், இது பேட்ச் தான். பேட்ச் தான் சார். ஒரு ஈபாக்கு ஒரு தடவை தான் நீ வந்து உன்னோட Batch இன்டர்செப்ட் தான். அப்டேட் பண்ற. புரியுதா?
இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டோகாஸ்டிக் பண்ணலாமா இதே டேட்டா செட்டுக்கு? இது ஸ்டோகாஸ்டிக் உள்ள கிளாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இனிஷியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒன்றும் இல்லை, இதே ஃப்ளோ இதே இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்ன மைனர் சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் இன்டர்செப்ட் 0 வச்சிருக்கோம், கோஎஃபிஷியன்ஸோட வேல்யூ எடுத்துக்கோமா. என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எத்தனை ஈபாக் இருக்கோ அத்தனை ஈபாக்குக்கும் எக்ஸிக்யூட் பண்றோமா. அடுத்தது எத்தனை ரோ அத்தனை ரோவுக்கும் எக்ஸிக்யூட் பண்றோமா. இங்க என்ன பண்ணோம், ஈபாக்கு மட்டும் தான் லூப் ரன் பண்ணோம். ஓகே, எக்ஸ்ட்ரெயின் அட் ஷேப் ஆஃப் 0 அப்படின்னா எது வரும், ஷேப் ஆஃப் 0ல இது வரும். கரெக்ட்டா 353 ரோ. சோ 353 தடவை உன்னுடைய இந்த வேலை நடக்க போகுது. rest all are going to be the same. ரேண்டமா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்டோகாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டேட்டா செட்ல வந்து ரேண்டமா ஒரு வேல்யூ எடுத்து அதுல சூஸ் பண்ணுவோம். கரெக்டா, ஒரு ரேண்டம் வேல்யூ நான் பிக் பண்றேன், அதுல வந்து y ஹேட்டோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். சேம். ஓகே, எக்ஸ்பிளைன் ஆஃப் idx என்னது, இந்த ரேண்டம் இந்த லிஸ்ட்ல இருந்து எனக்கு ரேண்டமா ஒரு வேல்யூ வந்து 333 ரெக்கார்ட்ஸ்ல இருந்து ரேண்டமா எனக்கு ஒரு ஒரு ரெக்கார்ட் எடுப்பேன், அந்த இண்டெக்ஸ் வரும். கரெக்டா, ரேண்டம் ஆஃப் ரேண்டிட்னா நம்ம ஒரு வேல்யூ தானே வரும். அதை போயிட்டு எக்ஸ்பிளைன் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்து இண்டெக்ஸை கொடுத்து அந்த பர்டிகுலர் ரெக்கார்டுக்கு மட்டும் y ஹேட் அந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட்க்கு மட்டும் y ஹேட் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா, அங்க வந்து நம்மளுடைய இது லாஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அந்த லாஸ் வச்சு இன்டர்செப்ட அப்டேட் பண்றோம். அதே வேலை தான், புரியுதா? நம்ம பெருசால எதுவும் பண்ணவே இல்லை. சேம் திங் we have done again. இப்போ SGD ரெக்ரெசரை வச்சு நம்ம போட்டு R ஸ்கொயர் வேல்யூ எடுக்கலாம். ஸோ இப்போ உன்னுடைய லேர்னிங் ரேட் ரொம்ப கம்மியாவோ ரொம்ப அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், உன்னுடைய கன்வர்ஜென்ஸ் நடக்கும். கேட்டா கேட்டா இல்லையா? என்ன நடந்தது, ஃபிட் பண்ணலாம். SGD ஃபிட் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணா இதான் நமக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன். ஆட்டோ ஸ்கோர் எடுத்தா 0.41. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் அது சுற்றி சுற்றி தான் இருக்கு. இங்கே நமக்கு டைரக்டா வந்து என்னது 0.43 வந்தது. ஜிடி ரெக்ரெசர் போட்டப்போ இது பேட்ச் ப்ராசஸிங் பண்ணப்போ 0.45 வந்தது. இங்கே 0.41 வந்திருக்கு. As we all know, stochastic will give you only the absolute value, not the exact value. Right? இப்போ பேட்ச் ப்ராசஸருக்கு இது மினி பேட்ச் போமா, இது மினி பேட்ச். சேம், ஒரே ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கோம், தட் இஸ் பேட்ச் சைஸ். ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே, ஸோ மற்றபடி எல்லாமே ஒன்று தான். மல்டிபிள் பேட்சஸ் இருக்குதா சார் மினி பேட்ச்ல? ஆமா, ஸோ பேட்ச் சைஸ்னு ஒன்று எடுத்துருக்கீங்க. உங்களுடைய கோஎஃபிஷியன்ட் எத்தனை, 10 கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க, ஈபாக் ரன் பண்றீங்க. ஒவ்வொரு ஸ்டோகாஸ்டிக்கா இருந்தா ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் நீங்க ரன் பண்ணுவீங்க. இங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய ஓவரால் பேட்ச் சைஸ், அந்த டேட்டா செட்டோட சைஸை எடுத்து உங்க பேட்ச் சைஸால டிவைட் பண்றீங்க. ஸோ
So you will get a lesser number of batches. 333 divided by 10 னா என்ன ஆகும்? 30 எடுத்து பண்ணுவீங்க. கேட்டா this is how it is becoming a combination of batch No. and Batch special. and suppressor. batch and gradient descent. Okay, மற்றபடி எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதே வேலை தான். கேட்டா Okay, sir. என்ன பண்ணியிருக்கேன்? பேட்ச் சைஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கேன் 50. அதாவது என்னோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ அதை வந்து 50 ஆல் டிவைட் பண்ணிக்கோன்னு சொல்லி பேட்ச் சைஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இனி நம்ம ட்ரெயின் பண்றோம். இதுல வந்து ப்ரொடிக்ட் பண்றோம். R2 ஸ்கோர் எடுக்கிறோம். 0.45 which ideally shows உன்னோட பேட்ச் டிசென்ட்டை விட உன்னுடைய ஸ்டோகாஸ்டிக் டிசென்ட்டை விட மினி பேட்ச் டிசென்ட் இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர் அப்படிங்கிறது தான். பெட்டா hope you guys understood. See, code understand on matter கிடையாது. Code I'll definitely take you a separate full lesson. ரைட்டா? இன்னைக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன நடக்குது, நேற்று நம்ம எழுதின சூடோ கோடை எப்படி நம்ம கோடாக்கி மாத்திருக்கோம் அப்படிங்கிறது தான். ரியல் வேர்ல்டுல நீ இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஜிடி ரெகர்சல் நீ எழுத வேண்டிய அவசியமே இருக்காது. ரேர் கேசஸ்ல வரலாம். when you are doing in a extreme என்ன சொல்றது extreme R&D kind of setup la you guys may have to do this, but ideally இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி பேக்கேजेस குள்ள எழுதி வச்சிருப்பாங்க. sklan.model, linear regression, polynomial regression, logistic regression. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இருக்கும். இங்க இதுக்கு கால் பண்ணிட்டு நேரா இங்க வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டை கால் பண்ணுவீங்க, உங்க டேட்டாவை ஃபிட் பண்ணுவீங்க, அவுட்புட் எடுப்பீங்க, அவ்வளவுதான். There's a good chance you guys may never have to do this. Okay, உங்களோட ரியல் லைஃப்ல there's a good chance you may never have to do this, but if you know how to do this, என்ன சொல்றது, the bigger companies, the top AI related companies எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஆளுங்க தான் தேவை. ஓகே, ஏஐல வந்து நிறைய இருக்கு. நீ ஒன்று ஏஐ டெவலப் பண்ணக்கூடியவன், இன்னொன்று ஏஐ வச்சு டெவலப் பண்ணக்கூடியவன், இன்னொரு ஏஐ கன்சியூம் பண்ணி டெவலப் பண்ணக்கூடியவன். ChatGPT வந்து ஏஐ டெவலப் பண்ணாங்க. ஜிபிடியை வச்சு people came up with other products. அந்த ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ணி அதை சர்வீஸை விற்கிறவங்க ஒரு செட் இருக்காங்க. You have to understand where you are going to fall. Okay, இன்னைக்கு அவ்வளவுதான். This is what I wanted to teach today. சரியா? நாளைக்கு I think we'll go for regularization methods. We will start with L2 regularization. Okay, நீங்க ஏதாவது புரியாம இருக்கா? Like always, let us go ahead and save this GitHub. சரியா? இன்னைக்கு நம்ம வெரி எக்ஸ்டர்னல் டேட்டா செட்லாம் எதுவுமே இல்லை, எதுவுமே யூஸ் பண்ணல. அதனால என்ன சொல்றது, we have not linked anything. Okay, yes, save ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம பண்ண இந்த எல்லா விஷயங்களும் அந்த இதில் இருக்கும். Okay, again you guys have to remember, these are not the codes I wrote it, I took it from my head.
சரியா? நானும் மற்றவங்க எல்லாரும் எப்படி எப்படி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ரெஃபர் பண்ணி எடுத்தது தான். பட் அந்த மாடிஃபிகேஷன்ஸ் எப்படி ஒன்னோட ஒன்று மாடிஃபை ஆகுது அப்படிங்கிறத ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட்ஸ் வாட் ஐ டாட் யூ. ஓகே, நெட்டில் போய் தேடிங்கன்னா என்னுடைய டுட்டோரியல் என்னுடைய டீச்சிங்கோட பெட்டரான டீச்சிங்ஸ் யூ கேஸ் வில் டெஃபினெட்லி கெட். சரியா? ஓகே, வித் தட் செட் இன்னைக்கு கிளாஸ் போதும். வில் see tomorrow. Okay? Yes, sir. Thank you, sir. Okay, guys. Bye. Bye. Thank you. Bye.